Hi partner, interest on drawings. Interest on drawings அக்ரிமெண்ட்டில் இருந்தால் சார்ஜ் பண்ணணும், இல்லைனா கிடையாது. தட் இஸ் இன்கம் டு த ஃபர்ம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோபேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைட், நோட் தட். அதே நேரத்தில் ட்ராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் வேறு, ட்ராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் வேறு. இப்போ நம்ம பார்க்குறது ட்ராயிங்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். அது என்ன சார்? முதல்ல அது தெரியணும். முதல்ல சொல்லியிருக்கேன் நான், வாட் இஸ் தட்? இப்போ ஒரு பார்ட்னரு இந்த வருஷம் நமக்கு ப்ராஃபிட் வருங்கள, அதில் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு எடுக்கிறது தான் ட்ராயிங்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். அப்போ அதுக்கு பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருந்தால் அதை நம்ம சார்ஜ் பண்ணணும். அப்போ இது என்ன சார்? இன்ட்ரெஸ்ட் ட்ராயிங்ஸ் அகெயின்ஸ்ட் கேபிட்டல். நான் போட்ட கேபிட்டல் 5 லட்ச ரூபாயில் 1 லட்ச ரூபா நான் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறத ட்ராயிங்ஸ் அகெயின்ஸ்ட் கேபிட்டல். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது அங்கே கொண்டு போயிட வேண்டியது ட்ராயிங்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ரைட், ஓகே. இதில் சில நேரங்களில் என்னைக்கு எடுத்தாருன்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் என்னைக்கு எடுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. என்னைக்கு எடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு கணக்கு முடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம். என்னைக்கு எடுத்ததுன்னு டேட்டே தெரியலைன்னா நோட் த பாயிண்ட். இஃப் வித்ட்ராவல் டேட் இஸ் நாட் கிவன். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அட் 8% மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போது டேட்டை பற்றி கவலைப்படாத, 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிரு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அட் 8% per annum. பிஏ. அது என்ன சார்? 1 வருஷத்துக்கு 8%, 100க்கு 1 வருஷத்துக்கு 8 ரூபா அப்படிங்கிறதான் கணக்கு. அப்போ என்னைக்கு எடுத்தாருன்னு தெரியலன்னு சொன்னால் இந்த சாதாரண நடைமுறை சொல்லுவாங்க, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஆளுக்கு பாதியாக போடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அப்படி ஃபேமுக்கும் நட்டம் வரக்கூடாது, பார்ட்னருக்கும் நட்டம் வரக்கூடாது. அப்போ பேர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் டேட்டு சொல்லலைன்னா 6 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிரு. தட் இஸ், இது எப்போ டேட் தெரியாத போது. டேட்டு கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த டேட்டு கொடுத்ததுலேயும் ஒருத்தர் நினச்சபடி எடுப்பார். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த டேட்டில் எடுக்காரு, 1/7/30/9/1/2 அமௌண்ட் எடுக்கிறாரு. அப்போ குழப்பமே இல்லை. இதுக்கு எத்தனை மாதத்துக்கு? 1/7. அப்போ ஜூலையில் எடுத்துக்காரு, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அதில் கணக்கு பார்த்தோம்னா இதுக்கு 9 மந்த்துக்கு. 30/9, அப்போ 9ஆம் மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 10ஆம் மாதத்தில் கணக்கு பார்த்தோம்னா 6 மாதத்துக்கு. 1/2 எடுத்திருக்காரு, அப்போ 2/3 2 மாதத்துக்கு மட்டும். இப்போது இது ஒன்றுக்கும் தனித்தனியாக நீ இன்ட்ரெஸ்ட் போட்டினா முதலாவதுக்கு 600 ரூபா தான், அடுத்ததுக்கு 200 ரூபா, அடுத்ததுக்கு 67 ரூபா, டோட்டல் 867 ரூபா வரும். இது தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணுறது. அதே இது ப்ராடக்ட் மெத்தட் பற்றி சொல்லும்போது இப்போ இதில் பாரு, இப்போ இதில் இது எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்குது, இதுவும் எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்குது. அப்போ அதை 2 மட்டும் வச்சுட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதான் அமௌண்ட் எவ்வளோ வித்ட்ரா பண்ணார், எத்தனை மாதத்து அதுக்கு வட்டி கட்டணும், தட் இஸ் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிடு. தட் இஸ் ப்ராடக்ட். டோட்டல் 1,30,000. இப்போ இந்த 1,30,000க்கு 1 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி. 1 மந்த்துக்குங்கிறது என்னது? 1,30,000 இன்ட்டு இது பொதுவாக இருக்கிறது 8/100 இன்ட்டு இந்த 12 எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்குது. அப்போ மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிட்டோம், தட் இஸ் 1. அதை 1 மந்த்துக்குங்கிறோம். இப்போ இதை நீ ஒர்க் அவுட் பண்ணி பாரு, இந்த ஆன்சர் வரும். தட் இஸ் ப்ராடக்ட் மெத்தட். வெவ்வேறு டேட்டில் எடுக்கும்போது இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. சரி, இப்போது ஒருத்தர் டிஃப்ரெண்ட் டேட்டில் எடுக்கிறாரு, ஈக்குவலாக எடுக்காரு, ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு தனி டேபிள் உண்டு, அது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே பாய்ஸ்.